வணக்கம். ஆனல் ப்ரொலாப்ஸ் இது ரெக்டம் ப்ரொலாப்ஸ் அப்படின்றது தான் சொல்கிறது. ஏன்னா ரெக்டம்ன்றது உங்களுக்கு மலவாயை அதுதான் விரியவும் சுருங்கவும் செய்யக்கூடிய ஒரு ஆதாரமான ஒரு பட்டன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தசை நார் மாதிரி. இந்த மாதிரி ஒரு ஆனல் ப்ரொலாப்ஸ் சாதாரணமாக வெளி மூலம் அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது. இதிலே ஒரு ஃபிஷர் கூட வரும். அதனால் இதை ஒரு மூலம்னு சொல்லிட முடியாது. ஏன்னா ஆனல் ப்ரொலாப்ஸ்ன்றது ஒரு தனி உபாதையாக பார்க்கப்படுது. அதனால் இதை மூலத்தில் சேர்த்துக்கிட்டு இதை குழப்பிக்க வேண்டாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆனல் ப்ரொலாப்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமாக ஒரு வயோதிக பிரச்சனையில் கூட வரும். வயோதிக பிரச்சனைனா எப்படி அவங்களுக்கு எல்லா தளர்ச்சியும் இருக்கோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பட்டக்ஸ் பக்கம் இருக்கக்கூடிய தசை நார்கள் தளர்ச்சி ஆகிறது. அந்த தளர்ச்சி காரணமாக கூட அந்த மாதிரி சில பேருக்கு மலவாயு கூட தளர்ச்சி அடையும். நாள்பட்ட இருமல்லையும் இது மாதிரி ப்ரொலாப்ஸ் ஆகிறது உண்டு. மேலும் பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் மட்டும்தான் இந்த ப்ரொலாப்ஸுக்கு முக்கியமான காரணம் அப்படின்றது கிடையாது. அடிக்கடி பேதி ஆகிற தன்மை, இந்த மாதிரி பேதியும் மலச்சிக்கலும் மாறி மாறி இருக்கும் சில பேருக்கு. இந்த மாதிரி பிரச்சனையில் கூட அந்த மலவாயு பலகீனம் அடைஞ்சு இப்படி ப்ரொலாப்ஸ் ஆகிறது. இதை இல்லாமல் கொஞ்சம் இளம் குழந்தைங்களுக்கு கூட இது மாதிரிலாம் வர்றது உண்டு. ஏன்னா அது ஒரு டைப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரசவ காலத்தில் பார்த்திங்கன்னா குழந்தை வயிற்றில் இருக்கும்போது சரி, இல்லை பிரசவத்துக்கு பிறகும் சரி, அந்த மாதிரி ஒரு தீவிரமான மலச்சிக்கலும் அதனை தொடர்ந்து மலவாய் கீழே இறங்குறதும் அப்படின்ற பிரச்சனைகள் கூட இருக்கும். இதுக்கெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம் சில மருந்துகளை வச்சு அப்படின்றத இயற்கை வழியில் பார்ப்போம். நான் ஏற்கனவே பல தொடர்களில் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. அதாவது சரக்கொன்னை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது பார்த்திங்கன்னா கேசியா ஃபிஸ்டுலான்னு சொல்லக்கூடிய ஒரு மரம். இது எங்கேயும் ஆர்னமெண்ட் பிளான்ட் மாதிரி ரொம்ப சர்ப்ளஸாக இது வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கேயும் வேணாலும் கிடைக்கும். அது இந்த மரத்து பட்டையை கொண்டு வந்துடுங்க. உள்ளுக்குள்ளே இருக்க வைரம் மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளை மட்டும் நீக்கிட்டு அந்த சிவப்பாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை உள்புறத்து சுவர், அப்படியே சோறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சோறு பகுதின்னு, அதை மட்டும் சின்ன சின்ன துண்டாக வெட்டி நல்லா காய போட்டுருங்க. நல்லா காய போட்டு வேறு ஏதாவது ஒரு கல் மாதிரி வச்சு இல்லை இரும்பு மாதிரி வச்சு இடித்தா தான். ஏன்னா மிக்ஸி அரைவையில் அது நிற்காது. எப்படியாவது ஒரு நல்லா இடித்து நைஸாக ஒரு துணியில், ஏன்னா சல்லடையில் சலிக்கிறது கூட உங்களுக்கு நிறையா ஃபைபர் மாதிரி விழுந்துடும். அதனால் துணியில் சலித்து ஒரு நைஸான பொடியாக எடுத்துக்குங்க. இந்த பொடி எந்த அளவுக்கு இருக்கோ, உதாரணத்துக்கு இந்த பொடி ஒரு 100 கிராம் இருக்குன்னா ஒரு 50 கிராம் திரிபலாதி சூரணம். திரிபலாதி சூரணன்றது ரொம்ப சாதாரணமாக கிடச்சிக்கிட்டு இருக்க எல்லா இடங்கள்லையும். நாட்டு மருந்து கடையிலே வாங்கலாம், ஆன்லைனில் வாங்கலாம். திரிபலாதி சூரணம், அதாவது கடுக்கா தாண்டிக்காய் நெல்லிக்காய்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை மட்டும் வாங்கிக்கிட்டு ஒரு அரை பாகம் மட்டும் இதில் கலந்துங்க. அதாவது 1க்கு 2 கலந்து டப்பாவில் வச்சுக்கிட்டு இதை வாயில் இட்டு அப்படியே மோர் இல்லை தண்ணீர் மட்டும் குடிச்சிக்கிட்டு ஒரு அரை டீஸ்பூன் இல்லை ஒரு 1/4 டீஸ்பூன் டோசேஜை நீங்களே ஒரு நிர்ணயம் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு சின்ன டோசேஜிலே வேலை செய்யுதுன்னா அந்த டோசேஜே நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். இல்லைனா ஒரு அரை ஸ்பூனு இல்லை ஒரு ஸ்பூன் கூட சாப்பிட்லாம், ஒன்றுமே பண்ணாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 நேரம் 4 நேரம் வியாதியோட தீவிரத்துக்கு தகுந்த மாதிரி தொடர்ந்து சாப்பிடுங்க. நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். மேலும் பார்த்திங்கன்னா ரொம்ப இதை உங்களால் செய்ய முடியலைன்னா சேனக்கிழங்கு, அதாவது சேனக்கிழங்குலே ரொம்ப பெருசாக இருக்கும் ஒரு கிழங்கு இல்லையா, பெரிய கிழங்கா, அந்த மாதிரி சேனக்கிழங்கு வாங்கிக்கிங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா சிவப்பங்கிழங்கும் வாங்கிக்கிங்க. அது சின்னதாக உருண்டையாக இருக்கும். கருணக்கிழங்குல சிவப்பங்கிழங்கு, சேனக்கிழங்கு சிவப்பங்கிழங்கு ரெண்டுமே வாங்கிக்கிங்க. அதில் இருக்கிற மேல் தோலெல்லாம் வேகிறதுக்கு முன்னாடி மேல் தோலெலாம் நல்லா அப்படியே ஒரு கத்தியால் அப்படியே சுரண்டி எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டாக போட்டு தண்ணீர் தேவையான அளவுக்கு சேர்த்து ஒரு 3/4 திட்டம் வேக விடுங்க. ரொம்ப அதிகமான ரொம்ப குறைவாக பண்ணிடாமல் ஒரு 3/4 திட்டம், அதை கையால் அப்படி அமுக்குனோம்னா அந்த கிழங்கை அப்படி நல்லா நசுங்கிற மாதிரி பார்த்துங்க. அந்த பதத்தில் கீழே இறக்கி நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு துணியில் கட்டி கொஞ்சம் நேரம் அப்படி தொங்க விட்டாப்பில் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த தண்ணி சத்தெல்லாம் நல்லா இறங்கிடும். தண்ணி சத்தெல்லாம் இறங்கி கொஞ்சம் ட்ரை ஆனோடனே ஒரு திட்டமாக அரிசி மாவு, சாதாரணமாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தூவி அப்படியே கையால் அப்படியே பிசைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அப்படியே திரண்டு கெட்டியாக இருக்கும். அந்த பதத்தில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு, அதாவது ஒரு அருநெல்லிக்காய் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அரைநெல்லிக்காய்னுவாங்க அருநெல்லிக்காய்னுவாங்க, அந்த சைஸுக்கு ஒரு உருண்டையாக உருட்டி வெயிலில் நல்லா காய போட்டுருங்க. இதை நிழலில் வைக்கக்கூடாது, சீக்கிரம் ஃபங்கல் ஃபார்ம் ஆகிடும். இது செஞ்சு உருட்டினா உடனே வெயிலில் காய போடுற மாதிரி பார்த்துக்குங்க. காஞ்சதுக்கப்புறம்
ஒரு வாயகலமான டப்பாவில், குறுகிய டப்பாவில் போட வேணாம், வாயகலமான ஒரு டப்பாவில் இந்த உருண்டைகள் அப்படியே வரிசையாக ரொம்ப நசுக்கி வச்சிடாம, அடைச்சி வச்சிடாம, அப்படியே மேம்போக்கா அப்படியே போட்டு டப்பாவில் மூடி வச்சுருங்க. இதை வந்து நீங்கள் அப்படியே முழுமையாக முழுங்க முடியாது. இது வந்து அப்படியே கையால் அப்படி நசுக்குனிங்கன்னா வதன்னு இருக்கும் பார்க்க. கொஞ்சம் குறப்பான தூளாக தான் இருக்கும். அப்படியே வாயில் இட்டு மோரோ இல்லை தண்ணியோ குடிக்க வேண்டியது தான். இது மாதிரி ஒரு நாளைக்கு 3 நேரம் 4 நேரம். ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு போனோம்னா, ஒரு சித்த மருத்துவர்களோ இல்லை ஒரு ஆல்டர்னேட்டிவ் வைத்தியம் பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே ஒரு கருணக்கிழங்கு லேகியம், இந்த மாதிரி ஒரு லேகியம், அப்படி ஏதாவது கிழங்கு லேகியங்கள்லாம் நிறையா இருக்குது, அது மாதிரி கொடுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ரெண்டாவது அது பெரிய பலன் அளிக்காத ஒரு சூழ்நிலை கூட இருக்கும். போய் வாங்க முடியாதவங்க கூட இருப்பாங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக பக்கத்தில் மளிகை கடை இருந்ததுன்னா அந்த கிழங்கை வாங்கி ஈஸியாக செஞ்சு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். முடிஞ்சால் இது கெட்டு போகாமல் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வச்சுக்கணுன்னா, கொஞ்சோண்டு அதை இந்த அரிசி மாவு போட்டு பிசையும் போதே கொஞ்சமாக அப்படி மஞ்சள் பொடியை போட்டு கூட நீங்கள் உருட்டி அப்படி வச்சுக்கலாம். ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் அது. இது மாதிரி வந்து ஒரு தொடர்ந்து சாப்பிடுங்க. இதுவும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாக்ஸேட்டிவ் கிடைக்கும். அந்த மலைக்கூட அந்த அந்த நிகழ்ச்சியானது கரெக்டாக போய் செட்டிங் ஆகிக்கும். இது மாதிரி பண்ணிக்கலாம். மேலும் கர்ப்பஸ்திரிகளுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு பதிவு ஒன்று பண்ணிடுறேன். வயிற்றில் குழந்தை இருந்தாலும் சரி, பிறந்ததுக்கப்புறமும் சரி, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் ரொம்ப கஷ்டப்பட்டிங்கன்னா, இதுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான மூலிகை பிரயோகம் வந்து முள்ளு முருங்கை தான். முள்ளு முருங்கை இலையை கொண்டு வந்துடுங்க. அதாவது கொழுந்த இலையாக இருக்கணும். அதாவது ரொம்ப நடுத்தரமான இலையாக இருந்தால் கூட போதுமானது. அதை வந்து அம்மியில் வச்சு நல்லா அரைச்சி புழிஞ்சி சாறு எடுத்து மோரில் கலந்து ஒரு நாளைக்கு 3 நேரம் 4 நேரம் எம்டி ஸ்டமக்கில் சாப்பிடுங்க. வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்கும்போதே சாப்பிட்லாம், ஒன்றுமே பண்ணாது. ரொம்ப நல்லது இது. இது மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நிச்சயம் அந்த ஆனலில் இருக்கக்கூடிய குத்தல் வலியெல்லாம் கூட நின்றுடும். அந்த ப்ரொலாப்ஸ் ஆகிறதும் உடனே நின்றுடும். அங்கே சில பேருக்கு வந்து அந்த மாதிரி நிலைகளில், பிரசவ நிலைகளில் பிறகோ ஒரு ஃபிஷர் கூட வரும். அந்த மாதிரி ஃபிஷர் கூட மாறிக்கும். மேலும் இதை தொடர்ந்து தைரியமாக சாப்பிட்லாம் கர்ப்பாசய காலத்தில். அதனால் எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. மேலும் நாட்டு மருந்து கடையில் மாசிக்கான்னு ஒன்று விற்கும். அந்த மாசிக்காவை வாங்கிட்டு வந்து தரையில், நல்லா சுத்தமான தரையில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு அப்படியே சந்தனம் மாதிரி இழைச்சி அந்த விழுதை ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு வந்து பாத்ரூமில் போய் அந்த ஆனலில் வந்து எந்த அளவுக்கு தடவிக்க முடியுமோ தடவிட்டு வாங்க. அதுவும் குறிப்பாக ராத்திரி தடவிட்டால் ரொம்ப நல்லது. இது மாதிரி தடவும் போது உங்களுக்கு அந்த அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த அந்த தசைநாரது ரொம்ப நல்லா, இது வந்து ஒரு டேனிக் ஆசிட் இருக்குது இதில். அந்த தோற்பு வந்து அந்த இடத்த நல்லாவே பலப்படுத்தும். ரெண்டாவது ஃபிஷர் இருந்தாலும் உடனடியாக புண்ணெல்லாம் வேகமாக ஆற ஆரம்பிச்சிடும். அதான் இதில் வந்து இந்த மாசிக்காவில் ஒரு சிறப்பு. இந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா மருதாணி இலை இருந்ததுன்னா நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு மட்டும் தேர்ந்தெடுத்து அது மிக்சியில் வந்து நீங்கள் எதுவும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அப்படியே மிக்சியில் போட்டு அப்படி தோட்டினாப்பில் ஒரு அடி அடிங்க. அப்படியே குறன்னு இருக்கும் இல்லையா, அது ரொம்ப மசிச்சிட வேண்டாம். அப்படி பட்டும் படாமல் அப்படி குறப்பாக இருந்தால் போதும். நல்லா கையால் பிடிச்சோம்னா நல்லா வதன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் முக்கியம். அந்த பதத்தில் ஆனலில் வச்சு கட்டிக்கிட்டு ராத்திரி படுத்து ஓய்வு எடுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போதும் அந்த இடத்துக்கு ஒரு பலம் உண்டாகி அந்த குதம் இறங்குறது நின்று போயிடும். இது மாதிரி பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா கொய்யாலை இருந்ததுன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கான கஷாயம்னா கொய்யாலையை கொண்டாந்து நல்லா மிக்சியில் குறப்பாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டு நிறையா தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஆறுனதுக்கப்புறம், அது ஒன்றும் வடிகட்ட வேணாம், ஆறுனதுக்கப்புறம் ஒரு அகலமான டப்பில் அந்த தண்ணியை ஊற்றி அந்த இலையை மட்டும் எடுத்துட வேணாம், அப்படியே அந்த இலை இருக்கட்டும். அந்த இலையோட ஆனலை வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு ஒத்தனை மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் இது மாதிரி எடுத்துக்கிட்டே வந்தோம்னா அதுவும் வந்து இந்த மாதிரி ஒரு பலத்தை உண்டு பண்ணி நிகழ்ச்சியை வந்து கட்டுப்படுத்தும். இது மாதிரி இன்னும் இது மாதிரி ஏராளமான மருந்துகள் சித்த மருத்துவத்தில் நிறையா இருக்குது இந்த மாதிரி அந்த இறக்கத்துக்கு. அதனால் நீங்கள் தொடர்ந்து இதுக்கான சில பத்தியங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி அதாவது ரொம்ப வந்து பத்தியம்னா சாப்பாட்டில் வந்து காரம் சேர்க்குறது, ரொம்ப வறட்சியான உணவுகளை, அதான் நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள் நிறையா சேர்த்துங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ரெண்டாவது சில பேருக்கு வெயிட்டெல்லாம் தூக்குனா கூட இந்த மாதிரிலாம் டக்குன்னு ப்ரொலாப்ஸ் ஆகிடும். இந்த மாதிரிலாம் இருப்பாங்க, பல விதமாக இருப்பாங்க. ஒவ்வொரு உடல்வாகு ஒவ்வொரு விதமாக இருக்கும். பிறந்த கை குழந்தைங்களுக்கே இந்த மாதிரி ஆனல்லேருந்து ஒரு ப்ரொலாப்ஸ் கூட உண்டு. இதுக்கெல்லாம் வெவ்வேறு காரணங்கள் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சிறப்பு சிகிச்சைகள்லாம் சித்த மருத்துவத்தில் இருக்குது. மேலும் இந்த மருந்து தயாரிக்கிறது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா என்ன வழக்கம் போல் கேட்கலாம். கூடுதலான விஷயங்கள் கூட சொல்லக்கூடும். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.